ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் அடை அண்டு அடை பாயாசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் பச்சரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மூடி போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இது மாதிரி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஃபுல்லாக வாழை இலை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மாவை வாழை இலை கிடைக்கலனா கூட தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி மாவை தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வாழை நாரை வச்சு நல்லா கட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாத்தையும் வாழை இலையில ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டை வச்சு வாழை இலையில நம்ம ஊற்றி வச்சிருந்த மாவு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ சூடாக இருக்குது, அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடை நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட வாழை இல்லை, ஒட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலையே அடை ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுமாரி காய வச்சு பாக்ஸில் போட்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடை பாயசம் ரெடி பண்ணிடலாம். அடை, வெல்லம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ பேன் ஹீட் பண்ணி இப்போ வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நம்ம கரைஞ்சால் மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா பாகு பதம் வர வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி பபிள்ஸாக வருது. பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எந்தளவு வெல்லம் சேர்க்குறோமோ அந்தளவு நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா தூசிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இப்போ கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்ச அடையை இதில் சேர்த்துக்கலாம். அடை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கரைசல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2வது தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணுவோம். அந்த 2ஆம் தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் நல்லா அடையை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா திக்காகணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் 25% இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய் பால் நம்ம சாப்பிட்றதுனால. இல்லை 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மெக்னீசியம், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 5 முந்திரி, உலர்ந்த திராட்சை, நான் கருப்பு திராட்சை இன்னைக்கு எடுத்திருக்கேன்.
நெய்யில் கொஞ்சம் கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பாயசத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் சுவையான அடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.